ப்ராப்ளம் டயலிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. எங்களுக்கு வந்து 5 தான் வச்சுருவாங்க. உள்ள ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை தாங்க முடியல. 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. ஆனால் அது வந்து எனக்கு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. டோனர் சைடில் 5 ரூபா கேட்டாங்க, இப்போ 5 தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு 5ம் இவங்களுக்கு 80 கொடுத்துடலாம். வறுமையை பயன்படுத்தி இந்த கிட்னி திருட்டு நடைபெறுதுங்க. இந்த கிட்னி விற்கக்கூடிய நிலைமை, கருமூட்டு விற்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் வந்து அரசு தலையீடு செய்து தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். யார் எந்த வகையில் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்படும். பள்ளிப்பாளையம் காவிரி கரையில் இருக்கும் குட்டி நகரம். ஊருக்குள் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களை விசைத்தறி கட்டைகள் எழுப்பும் இசையே வரவேற்கும். வேட்டி, லுங்கி, சட்டை, துண்டு நெய்யப்படும் விசைத்தறி தொழில் நகரம். ஆனால் யூடியூப் உலகில் பலருக்கும் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்காகவே தெரிகிறது. இப்போது அங்கிருந்து வெளியாகியிருக்கும் வீடியோதான் தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. கிட்னி கேட்டாங்க, பணம் தர்றதா சொன்னாங்க, எனக்கு பணம் தேவைப்பட்டதால கிட்னியை கொடுத்துட்டேன் என பெண் ஒருவர் சாதாரணமாக சொல்லும் அந்த வீடியோ காட்சி பதைபதைக்கச் செய்கிறது. கிட்னியை விற்றதற்கு அவர் சொன்ன காரணம் கடன் தொல்லை, வறுமை. அந்த லேடி ஒன் சைடு இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் டயலிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கைக்கு வந்து 5 தான் வந்தது. சிறுவயதில் இருந்து தறியோடு உறவாடியவர் இன்று தறி பக்கமே போறது இல்லை என்கிறார். பார்த்து பார்த்து நெய்த ஆடைகளை அழகு பார்த்தவர் இப்போது பட்ட கடனுக்காக, மானத்தை காத்துக் கொள்வதற்காக உடல் உறுப்பையே விற்றிருக்கிறார். தறியே தனது வாழ்க்கை என்றிருந்த அவரது கணவர் இன்று ஹோட்டலில் சப்ளையராக இருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் சப்ளையராக இருக்கிறார் ஹோட்டலில். அவரோட நாலேஜுக்கெல்லாம் தெரியுமா? நீங்கள் கொடுத்ததெல்லாம் தெரியுமா? அவருக்கும் தெரியுங்களா? உங்கள் குழந்தைங்க? 2 பசங்க. எங்களுக்கு தரப்பட்ட பணம் கம்மிதான், நாங்க பிரச்சனையாக்க விரும்பவில்லை என்பதை மட்டும் அந்த பெண் அச்சத்தோடு சொல்வதை கேட்க முடிகிறது. எங்களுக்கு அதுதான் கம்மின்னு தான் நாங்கள். சரி சரிங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டில் எங்களுக்கு கொடுத்தது அமௌண்ட் அவ்வளோதான். திருப்பி நான் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 1.50 வாங்கிட்டோம். கொஞ்சம் பிரச்சனை, சிக்கல்லாம் நிறையா, எல்லாம் கொஞ்சம் லோன் எல்லாம் வாங்கியிருந்தோமா, அதில் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. எல்லாம் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்ட்டு அதில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம். அதில் 1.50 மீதி கைக்கு எங்களுக்கு 5 வந்துச்சு. அவ்வளோதான். மொத்தம் உங்களுக்கு 6.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்தது. அதுக்கு மேலே எங்களுக்கு வரல. நாங்களும் டீட்டெயிலாக எதுவும் எங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கமிஷனு பார்க்க நமக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். நாங்கள் எதுவும் கேட்கல, நாங்கள் கண்டுக்கவே இல்லை. நமக்கு எதுக்கு நம்ம இது பண்ணியாச்சு, நமக்கு இதுக்கு மேலே நம்ம அதுக்கு எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நானும் எதுவும் கேட்கல. பெரம்பலூரில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் என சொல்லும் அவர், தன்னை அழைத்து சென்ற புரோக்கர் யார் என்ற அடையாளத்தை மட்டும் காட்டியிருக்கிறார். 8வது மாதம். போன 8வது மாதங்களா? உங்களுக்கு யார் கூட்டிகிட்டு போனது? அவர் ஆனந்த் ஒருத்தருங்களா? எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களை? எங்களுக்கு பெரம்பலூர்ங்களா? டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க? கிட்னி அங்கே போய் யார் கொடுத்தீங்க நீங்கள்? ஒரு பார்ட்டிக்கார் போட்டாங்க. அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க லேடிக்கு டாக்டர் மூலியமாக தான் அங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க. ஓகே ஓகே.
இப்போ நீங்கள் மட்டும் இந்த ஏரியாவில் நீங்கள் மட்டும்தானா இல்லை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. நான் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு. புரோக்கர் மூலமாக சிறுநீரகத்தை விற்றதாக பெண் ஓபன் வாக்குமூலம் கொடுக்க விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. பள்ளிப்பாளையத்தில் புரோக்கர்களால் வறுமையில் பாதிக்கப்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் குறிவைக்கப்பட்டு பலரிடம் சிறுநீரகம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் வெளியானது. நான் ஃபஸ்ட்டு வந்து கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பற்ற பாய்க்கில் இருந்ததுங்கண்ணா. வெளியில் கொஞ்சம் எல்லாம் பள்ளிப்பாளையத்தில் ஃபுல்லாக எல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை தாங்க முடியல. எனக்கு வந்து 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. ஆனால் அது வந்து எனக்கு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. ஃபஸ்ட்டு சேலத்தில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. கடைசியாக மதுரை கூட்டிகிட்டு போய் அப்புறம் அதுதான் கடைசி டெஸ்ட்டுங்கண்ணா. அப்புறம் டிஎஸ்பிலாம் பார்த்தேன். அங்கே போய் காசுக்கொசரம் கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கேஸ் போட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவேன். நீங்கள் காசுக்கொசரம்லாம் விற்கக்கூடாதுப்பா. ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நாங்கள் அதை கூட சால்வ் பண்ணுறோம். நாங்கள் இல்லைங்க சார், அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டோம். அவங்க வந்து அதாவது காசுக்கொசரம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பண்ண மாட்டேன். இல்லைப்பா, நீங்கள் வந்து ஏதாவது சொந்தக்காரர் மூலிமா உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ கொடுக்குறதா இருந்தால் சொல்லு, நான் பண்ணுறேன். நான் அப்புறம் நமக்கு தான் இங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைங்களே. எல்லாம் ஃபைனான்ஸுக்காரங்க பற்ற பாக்கி எல்லாம் தலைக்கு மேலே இருக்குதுங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கூட எல்லாம் மரியாதை இல்லாமல் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு பணத்தை கட்டு ராவடி பண்ணதுனால சரி அப்புறம் அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதாக. நிறையா பேர் கேட்குறாங்கண்ணா, என்னை கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணுன்னு கேட்குறாங்க. இல்லைங்கண்ணா, நான் ஒரே வாரத்தில் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து நரக வேலை. நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா? நீங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குதுங்க சார், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி உங்களை காப்பாற்றி விடுவாங்க. நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்கன்னு இப்போ 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களே என்னை கூட்டிகிட்டு போன்னு தான் சொல்கிறாங்க. நான் அந்த விஷயத்துக்கு தலையிடுறது இல்லைங்கண்ணா. தொடர்ச்சியாக விவகாரம் தொடர்பாக போலீசில் புகார் கொடுத்தார் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவர் வீரமணி. போலீசார் விசாரணையை தொடங்க மறுபுறம் விவகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு சென்றது. தொடர்ச்சியாக மாவட்ட மருத்துவ சுகாதார திட்ட நலப்பணிகள் இணை இயக்குநர் ராஜ்மோகன் குழுவினர் விசாரணையை தொடங்கினர். ஆலம்பாளையம் பேரூர் சத்யாநகர் பகுதியில் இருக்கும் புரோக்கர் ஆனந்த் வீட்டுக்கு அதிகாரிகள் சென்றபோது அங்கு பூட்டு மட்டுமே தொங்கியது. விசாரணை தொடங்கியது தெரிய வந்ததும் தலைமறைவாகிவிட்டார் புரோக்கர் ஆனந்த். விசாரணையில் சத்யாநகர் பகுதியில் புரோக்கர் ஆனந்த் வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியது தெரிய வந்தது. ஆதார் கார்டு திருத்தம், ரேஷன் கார்டில் பெயர் இணைப்பு என்று ஆனந்தை மக்கள் தேடி வந்ததாக மட்டுமே அப்பகுதி மக்கள் சொல்கிறார்கள். கூட வர்றவங்க நீங்க ஏதாவது என்ன விஷயமா வந்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இணை இயக்குனர் ராஜ்மோகன் குழு விசாரணையில் சிறுநீரகம் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டது உண்மை என்பது தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போது பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதியில் சிறுநீரக திருட்டில் பெண்களே முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. இதில் புரோக்கர்கள் முக்கிய புள்ளியாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. சுமதி கிட்ட பி கேட்டிருக்கிறேன். அது என்னன்னு பார்த்து அவங்க டோனருக்கு 5 ரூபாயும் அவங்களுக்கு 80 ரூபாயும் கேட்டாங்க. சரி ரைட்டு, 30 ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க டோனர் சைடில் 5 ரூபா கேட்டாங்க. இப்போ 5 தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு 5ம் இவங்களுக்கு 80 கொடுத்துடலாம். நல்ல டிக்கெட்டாக அனுப்ப சொல்லு. வறுமை வாட்ட கந்து வட்டி கழுத்தை நெருக்க, வறுமையில் அப்பாவி மக்கள் கிட்னியை விற்க இந்த புரோக்கர்கள் பணத்தில் பாதியை கமிஷனாக விழுங்கி விடுவதாக சொல்லப்படுகிறது. அந்த யாரெல்லாம் அந்த கடனை பெற்றிருக்காங்களோ அந்த அங்கே அருகில் இருக்கிற கிட்னி விற்பனை புரோக்கர்கள் பார்த்து கொண்டே இருக்காங்க. அவர்கிட்ட போய் மூளை செலவு செய்கிறாங்க. ஏங்க நீங்கள் வந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு 2 கிட்னி இருக்குங்க, ஒரு கிட்னி விற்றவங்களாம் பாருங்கள், அவன் நல்லா இருக்கிறான், அவங்களாம் சூப்பராக இருக்கான். அவங்ககிட்ட நீங்கள் இப்போ அந்த மாதிரி நீங்களும் ஒரு கிட்னி விற்றுட்டிங்கன்னா உங்கள் கடன் நெருக்கடி முழுமையாக காலி ஆயிரும். அப்போ காலியான நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ஆசை வார்த்தை கூறி அவரை அழைத்து கொண்டு சென்று அவரோட வறுமையை பயன்படுத்தி இந்த கிட்னி திருட்டு நடைபெறுதுங்க. அவங்க அது சொற்பத்தொகை தான் கிடைக்குது. 5 லட்சம் கிடைக்குது, ஒரு இடத்துல 4 லட்சம் 3 லட்சம் இப்படியான தொகை தான் கிடைக்குது. இந்த சொற்பத்தொகைக்காகவே இந்த கிட்னிகள் விற்கப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதை அரசு வந்து அவர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தொடர்ந்து கிட்னிகளை விற்பதாக தன்னுடைய கடன் சுமைக்காகத்தான், இது ஆடம்பர வாழ்க்கைக்காக அல்ல.
பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்பனை என்ற செய்தி இன்று கேட்போரையும் பார்ப்போரையும் உலுக்கலாம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பள்ளிப்பாளையமும் சிறுநீரக விற்பனையும் தரியில் நெய்த நூல்களைப் போன்று பின்னி பிணைந்தவையே. ஆம், பள்ளிப்பாளையம் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் அதற்கு கிட்னிப்பாளையம் என்றொரு பெயர் இருப்பதும் உங்களுக்கு புலப்படும். 1980, 1995 காலகட்டம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதிகரித்தது. பணம் இருப்பவர்கள் ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து சிறுநீரகம் வாங்கலாம் என்ற அவல நிலை நிலவியது. வறுமையில் வாடியவர்கள் பசியை போக்கவும் பட்ட கடனை அடைக்கவும் சிறுநீரகத்தை விற்கும் கொடூரம் நிலவியது. தமிழகத்தில் இந்த கொடூரம் அதிகமாக நடந்தது பள்ளிப்பாளையம் மற்றும் வில்லிவாக்கத்தில்தான். இதில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் சிறுநீரக விற்பனை பண்ணையாகவே வளர்ந்தது. பள்ளிப்பாளையத்தில் இருந்து ஏழை மக்கள் கர்நாடகாவுக்கும் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டு சிறுநீரகம் எடுக்கப்பட்டதும் அம்பலமானது. 25,000 ரூபாய்க்கும் 30,000 ரூபாய்க்கும் மக்கள் சிறுநீரகத்தை விற்றதும் தெரிய வந்தது. கர்நாடகா நெப்ராலஜி அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன்ஸ்டிடியூட் 1995 பத்திரிகைக்கு வழங்கிய தகவலில் மருத்துவமனையில் 1987 தொடங்கி 8 ஆண்டுகள் 580 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது. அதில் 400 சிறுநீரகங்கள் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் பெறப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது. ஒற்றை கிட்னி சமூகம் என சொல்லும் அளவிற்கும் அப்பொழுது பள்ளிப்பாளையம் பகுதியில் சிறுநீரகம் விற்போர் எண்ணிக்கை பெருகியது. அப்போதில் இருந்தே பள்ளிப்பாளையத்தில் இருந்து சிறுநீரக விற்பனை தொடரத்தான் செய்கிறது. கடந்த ஆண்டும் அப்பாவி மக்களை கொச்சிக்கு அழைத்து சென்று சிறுநீரகம் எடுக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தது. 2024 ஆகஸ்டில் சென்னையில் சட்டவிரோதமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ததாக தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டது. அப்போது சவுகார்பேட்டையைச் சேர்ந்த தொழிலதிபருக்கு பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த தொழிலாளி சிறுநீரகம் பொருத்தப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. பள்ளிப்பாளையத்தை பொறுத்தவரையில் 90களில் 30,000த்திற்கு சிறுநீரகத்தை விற்றவர்கள் இன்று 5 லட்சத்திற்கு விற்கிறார்கள் என்பது மட்டுமே வித்தியாசம். உடலில் இருக்கும் உறுப்பை விற்கும் சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட முக்கிய காரணமாக இருப்பது கடனே. இந்த தொழிலில் சும்மா அப்படியே உழைக்கிறவங்க ரொம்ப உழைச்சாலுமே அதில் ஒரு வருவாய் இல்லை. மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி 10-15 நாள் லீவு. அந்த சுமையை தீர்க்கிறதுக்காக அந்த தொழிலாளிங்க மேலும் மேலும் நாங்கள் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்ருக்குறோங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸு, நுண்கடன் இதெல்லாம் பெற்றுட்டு வெறும் ஒரு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு இதெல்லாம் இருந்தாவே கடன் வாங்கிக்கலாம்னா ஒவ்வொரு குழுவிலையும் கடன் வாங்கிட்டு அதை கட்டுவதற்கு மேலும் மேலும் ஒரு சிரமத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். தொழில் சிறப்பாக இருந்தால் இந்த கடன் ஈஸியாக கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு குழு 2 குழு இருந்தால் போதும். ஆனால் 4-3 இருக்கும்போது 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும்பொழுது இங்கே இருக்கிறது ஒரு 2,000-3,000 வார வருமானத்தை வாங்கி ஒன்றும் ஈடுகட்ட முடியறதில்ல. அதனாலேயே இந்த தொழிலாளர்கள் வறுமையின் காரணத்தால் தங்களுடைய மானங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக கிட்னி விற்க வேண்டிய நிலைமைகள் ஆளாகுது. உடல் உறுப்புகளை விற்க வேண்டிய நிலைமைக்கு கருமூட்டை ஒரு தூக்கலாக போயிட்டுருக்கு. பெண்களுக்கு அந்த நிலைமை, ஆண்கள் இருக்கிற ஒரு கிட்னி கொண்டு விற்கிறது. பல சூழலுக்கு இந்த விசைத்தறி தொழிலாளி நெருக்கடிக்கு உள்ளாகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மானத்தை காத்துக்கொள்ள உறுப்பை விற்க முன்வருகிறார்கள் என்றே சொல்லப்படுகிறது. இப்போது கடன் தொல்லையால் சிறுநீரகம் விற்பனை, சொன்ன பணத்தை கொடுக்காமல் அப்பாவி மக்கள் ஏமாற்றம் என்ற பிரச்சனைகளை தாண்டி இவையெல்லாம் சட்டவிரோதம். இதற்கு என்ன தண்டனை? இதுபோன்ற செயலுக்கு எப்பொழுது எண்ட் என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. நாட்டில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை முறைப்படுத்தும் சட்டம் 1994 கொண்டுவரப்பட்டது. சட்டம் உடல் உறுப்புகளை விற்பனை செய்வதை தண்டனைக்குரிய குற்றமாக்கியது. உடல் உறுப்பு தானத்தில் இடைத்தரகர்கள், மோசடிகளை அகற்றும் வகையில் விதிகள் கடுமையாக்கப்பட்டது. இதில் தமிழக அரசு 2008 மேற்கொண்ட நடவடிக்கை இன்றளவும் நாடளவில் பேசப்படுகிறது. 2008 மூளைச்சாவு உடல் உறுப்பு மாற்று திட்டத்தை தொடங்கப்பட்டது. 2015 தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் உருவாக்கப்பட்டது.
ஆணையமே தமிழகத்தில் யாருக்கு உறுப்பு தானமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை கண்காணிக்கிறது. யார் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கலாம் என்பதற்கும் விதிகள் இருக்கிறது. மூளைச்சாவு அடைந்தவர்கள் இறந்தவர்களின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கலாம். உயிரோடு இருப்பவர்கள் தனது 2 சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக வழங்கலாம். கல்லீரலின் ஒரு பகுதியை தானமாக வழங்கலாம். இப்போது உடல் உறுப்பு தானமாக பெற வேண்டியவரும் தானமாக கொடுக்க விரும்புபவரும் transtan.tn.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். உடல் உறுப்பு வேண்டும் என விண்ணப்பம் செய்தவர் காத்திருப்பு பட்டியலில் இருப்பார். மூளைச்சாவு அடைந்தவர் அல்லது இறந்தவர்களின் உடல் உறுப்பு கிடைக்கும்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கு விண்ணப்ப தேதி சீனியாரிட்டி அடிப்படையில் வழங்கப்படும். உறுப்பு தானம் செய்ய இணையத்தில் பதிவு செய்வோருக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். அவர் இறக்கும்போது உறவினர்கள் அனுமதியோடு உறுப்புகள் பெறப்படும். உயிரோடு இருப்பவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உறுப்பு தானம் செய்யலாம். அதற்கும் ஒப்புதல் அவசியம். மருத்துவமனையும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஒப்புதலை பெற வேண்டும். இதில் மிக முக்கியமான விதி, உறுப்புகளை பணத்திற்காக விற்கக்கூடாது. பணத்திற்காக உடல் உறுப்புகளை விற்பனை செய்பவர்கள், இடைத்தரகர் மோசடி கும்பல்கள், மருத்துவமனைகள் குற்றம் செய்தது உறுதியானால் அபராதம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதிக்கலாம். இரத்த சொந்தங்கள் அவர்கள் கொடுக்கலாம். நண்பர்கள் அல்லது தூரத்து உறவுகள் யாராவது வாலண்டரி டோனர்ஸ் அவங்க முழு சம்மதத்தோடு இருந்தாங்க, அவங்களுடைய கன்சர்ன் வாங்கிக்கிட்டு அவங்களாம் அதை அவங்ககிட்ட இருந்து வாங்கலாம். இடைத்தரகர்கள் நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு டோனருக்கு கம்மியாக கொடுத்துட்டு இவங்க நிறைய எடுத்துக்கிறாங்க. அதனால் இப்போ அந்த நெறிமுறைப்படுத்தி இது சரியாக வருதா, இவங்க தான் கொடுக்குறாங்களா, அவங்களுடைய சம்மதத்தோடு தான் கொடுக்குறாங்களா, உறவினர்களாக இருக்கிறார்களா, இதெல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி கமிட்டி இருக்குது. இந்த இடைத்தரகர்கள் வராங்க, இந்த ரெக்கார்ட்ஸ் இவ்வளோ கமிட்டிகள் இருந்த ஆத்தரைசேஷன் கமிட்டி, எத்திக்ஸ் கமிட்டி இருந்தும் அதை தாண்டி ஏதாவது தவறுகள் நடக்குதுனாக்க அதற்கு தண்டனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 5 ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே அபராதம், இதெல்லாம் கொடுக்கப்படும். இது யாருக்கு இடைத்தரகர்களுக்கு இருக்கிறது? மருத்துவர்கள் செய்தால் அவர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். அந்த மருத்துவமனையுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். அவர்களுக்கும் அந்த தண்டனைகள் 5 ஆண்டுகள் to 10 ஆண்டுகள் தண்டனையும் 20 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வளவு விதிகள் இருந்தும் மோசடி கும்பல்கள் சிறுநீரக திருட்டில் ஈடுபடுவது அவ்வப்போது அம்பலமாகிறது. பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த பெண் தஞ்சாவூரைச் சேர்ந்த யாரோ ஒரு பெண்ணுக்கு சிறுநீரகம் கொடுத்ததாக வீடியோவில் சொல்லியிருக்கிறார். அதாவது பாதிக்கப்பட்ட பெண் தஞ்சாவூரைச் சேர்ந்த பெண்ணின் உறவினர் என்பது போன்று ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகள் மாற்றப்பட்டது அம்பலமாகி இருக்கிறது. புரோக்கர் ஆனந்தை ஆதாரில் திருத்தம் செய்வதற்காக பலர் சந்தித்ததாக சொல்லப்படும் வேளையில் யாரிடமெல்லாம் சிறுநீரகம் எடுக்க தில்லுமுல்லு செய்யப்பட்டது என்ற கேள்வி வலுத்திருக்கிறது. பள்ளிப்பாளையம் சிறுநீரகம் திருட்டு தொடர்பாக காவல்துறையும் மருத்துவத்துறையும் விசாரித்து வருகிறது. சென்னை சுகாதாரத்துறை சட்டப்பிரிவு இணை இயக்குநர் மீனாட்சி சுந்தரம் தலைமையிலான சிறப்பு குழு விசாரிக்கிறது. ஈரோடு அபிராமி மருத்துவமனை மற்றும் திருச்சி சித்தார் மருத்துவமனைக்கு விளக்கம் கேட்டு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தமிழக சுகாதார திட்ட இயக்குநர் எஸ். வினீத் தலைமையில் விசாரணை நடத்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். 2 வாரங்களில் அறிக்கையை தாக்கல் செய்ய கேட்டிருக்கும் அவர் குற்றம் செய்தவர்கள் யாரும் தப்ப முடியாது என சொல்லியிருக்கிறார். விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சகோதரி உமா அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்னால் ஒரு புகாரை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ இந்த புகார் மீண்டும் வந்திருக்கிறது. இப்போ விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் ஓரிரு நாளில் யாருக்கு யார் எந்த வகையில் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்படும். சிறுநீரகம் திருட்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்கள் மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. போன முறை நீங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் 4 நாள் ஒரு பரபரப்பை காமிச்சாங்க. அதுக்கப்புறம்
நாமளும் ஃபோன் பண்ணுறோம், எடுக்கிறாங்க, அதை விசாரிக்கிறாங்கிறாங்க. அதனால் எந்த ஒரு நடவடிக்கையோ பயனோ இல்லை. அது அந்த சமயத்தில் வந்து ஈரோடு ஜிஹெச்சில் ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு போய் செக் பண்ணாங்க, இந்த கிட்னி கொடுத்தவங்க யாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. காவல்துறை தான் துரித முறையில் நல்ல முறையில் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இருக்கிற 4 ஆண்டில் வந்து கூலி உயர்வு இல்லாதனால இதில் ஒரு கூலி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பையும் கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த அரசு வந்து தலையீடு செய்து தொழிலாளர்களுடைய இந்த கிட்னி விற்கக்கூடிய நிலைமை, கருமூட்டு விற்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் வந்து அரசு தலையீடு செய்து தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். வறுமை, கடனில் திக்கற்று நிற்கும் விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களது சிறுநீரகங்களை விற்று திங்கும் கும்பல்களை வேரோடு அழிக்க வேண்டும். உறுப்பு விற்கும் களைச்செடிகள் தப்பி பரவிவிடாமல் அடியோடு அழிக்க வேண்டும். பள்ளிப்பாளையம் நிரந்தரமாக கிட்னி பாளையமாக மாறுவதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளே இப்போது வலுத்திருக்கிறது.